வேதாகமம் முதலாக எழுதும் பொழுதே அவரை குறித்து எழுதப்பட்டது. பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இல்லையா சொல்லாமா? இந்த ஆவியானவர் யாருன்னா திருத்துவத்தில் மூன்றாம் நபர். திருத்துவத்தில் மூன்றாம் இந்த ஆவியானவருடைய வேலை என்ன, செயல்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கிறோம். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் என்ன யோசிக்கிறார்களோ அதை நமக்குள்ளாக தெரியப்படுத்துவதற்கு நமக்குள்ளாக அசைவாடுகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்ப என்னை குறித்து ஆண்டவர் நினைக்கிற நினைவுகளை அவர் என்னுடைய மனதிற்குள்ளாக கனெக்ட் பண்றதுதான் இந்த ஆவியானவர். அவர் யோசிக்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலையை கொண்டு வர்றதுதான் ஆவியானவர். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அந்த உணர்வுகள்